ஏது பெய்க்காற்று வீசியது, வானம் இருண்டது, அண்டம் கிடுகிடுக்க இடியோசை கேட்டது. அதன் பின்னரும் சமுத்திரராஜன் வாழாவிருப்பானா? பிரபோ, தீனரக்ஷகா, ராகவா, அடியேனுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டே சமுத்திரராஜன் ஓடி வந்து ராமருடைய பாதங்களை சரணடைந்தான். சர்வலோக சரண்யா, தங்கள் கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறேன், உத்தரவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். சாகரங்களுக்கெல்லாம் இந்திரன் போன்று விளங்குபவனே, வில்லிலே பூட்டிய பானத்துக்கு என்ன பதில் சொல்கிறாய்? ராமபானம் வீணாகாது என்றார் ஸ்ரீராமர். கண்களில் நீர் வழிய, மேனி நடுங்க சமுத்திரராஜன் ராமருடைய பாதங்களை பிடித்து கொண்டான். பிரபோ, தங்களிடம் எனக்கு அலட்சியம் என்று நினைக்க வேண்டாம். தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் வர தாமதமாகிவிட்டது. வடகோடியில் துர்மகல்பம் என்றொரு பிரதேசம் இருக்கிறது. அதில் அநேக பாப்பிகள் வசிக்கின்றனர். அவர்களால் எனக்கு சொல்லனா தொந்தரவுகள் நேருகின்றன. அவர்கள் பால் என் கவனம் சென்றிருந்ததால் வர தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். ராகவா, என்னை மன்னித்து என் பொருட்டு பூட்டிய அஸ்திரத்தை அந்த பாபிகள் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். ராமனும் அவன் கோரிக்கையை ஏற்று பானத்தை